மங்கள எடுத்துமை அழைத்தோ ஈரை குருவே வருக. மங்கள எடுத்துமை அழைத்தோ ஈரை குருவே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக அழைத்தோ ஈரை குருவே வருக. ஈரை குருவே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோ ஈரை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோ ஈரை மக்களே வருக. பலியில் கலந்திட வருக வந்தழைத்தோ ஈரை மக்களே வருக. ஈரை மக்களே வருக. இதுபோல் என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நீத்து வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்று கலந்ததை உணர்வோம். இந்த வழியில் தலைமகத்திய சுமையை நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இனிது வருக வாழ்வு நீடுவோரே. வாழ்வு வழியில் இனிது வாழ்ந்தால் வானக மண்மலரும். நாம் நமது பயண பாதையில் முன்னேற வெளிச்சம் தேவை. இயேசு என்னும் ஒளி இருளை விலக்கி நமது வாழ்க்கை பாதைக்கு ஒளியேற்றும். பாவம், அச்சம், ஆதிக்கம், அறியாமை போன்ற பல்வேறு இருளின் சக்திகள் நமது பாதையில் குறுக்கிட்டாலும் அவற்றை வென்று நம்மை ஒளிர செய்ய
செய்த ஒளிதான் இயேசு. இந்த ஒளியின் வெளிச்சத்தில் இணைந்து பயணித்து மகிழ்ந்து முன்னேற இன்று நமக்கு வழிகாட்ட வந்துள்ள அருட்பணி ஜஸ்டின் அவர்களுடன் இணைந்து ஒளியேற்ற நம் பங்கு தந்தையையும் அன்போடு அழைக்கிறோம். பங்கு என்னும் திரு அவையில் மகிழ்ந்து முன்னேறவும் இணைந்து செயல்படவும் ஒன்றாம் அன்பியல் தலைவரையும் கத்தோலிக்க சேவா சங்க தலைவரையும் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்க தலைவரையும் அன்போடு ஒளியேற்ற அழைக்கிறோம். சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே இறைவார்த்தை வழிநடத்தும் இயேசுவே, நல்வழிப்படுத்தும் எல்லாம் இணைந்து பயணித்து மகிழ்ச்சியும் ஒவ்வொரு இறைவனே பாட்டுகள் உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்திய மண்ணில் கிறிஸ்தவ விசுவாசத்தை விதைத்த நம் அன்பு பாதுகாவலாம் புனித தோமையாரின் பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் இணைந்து பயணித்து மகிழ்ந்து முன்னேறுவோம் என்ற சிந்தனையை நம்மை விதைக்க வந்துள்ள அருட்பணி ஜஸ்டின் அவர்களையும் நம் பங்கு தந்தையையும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் ஒன்றாம் அன்பியம் கத்தோலிக்க சேவா சங்கத்தினர் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மடிந்தால்தான் மிகுந்த பலனை தரும். மண்ணில் ஈரப்பதம் உள்ளே இறங்கும் போது அந்த விதையின் உள்ளியல்பே மாறுகின்றது. விதை புதைந்து காணப்பட்டாலும் முளைத்து ஏனைய விதைகளின் தோழமையில் பங்கு பெற்று விவசாயிக்கு அதன் பயனை கொடுக்கின்றது. இந்த உவமையின் கதையை ஏற்கும் போது நம்மில் ஏற்படும் மாற்றம் நமது நம்பிக்கை பயணத்திற்கு ஊக்கம் தருகின்றது. எகிப்தின் அடிமை தலைகளை உடைத்து இணைந்து பயணிக்கவும் கடவுளின் நடத்துதலோடு மகிழ்ந்து விடுதலை பயணத்தில் முன்னேறவும் இஸ்ரேல் மக்கள் முன் வந்தனர். இயேசுவின் பாடுகளின் மரணமும் கல்லறை அனுபவமும் இத்தகையே என்றும் எம்மாவு சீடர்களை உணர வைத்தார் இயேசு. நமது தூய தோமாவும் இயேசுவில் நிலைத்து செயல்பட்டு மக்களை ஒன்று சேர்த்தார். தோமா தன் தனி வாழ்விலும் இயேசுவோடும் அவரை பின்பற்றும் சீடரோடும் நம்பிக்கையாளர்களோடும் இணைந்த மனநிலையில் தான் செயல்பட்டார். பல்வேறு அமைப்புகளிலும் பொறுப்புகளிலும் இயங்கி வரும் நமக்கு இத்தகைய வரலாற்று உணர்வுகளால் ஊக்கம் பெற்று செயல்படும் வரம் கேட்டு இப்பெருவிழா விழாவில் திருப்பலியில் பங்கேற்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தர்மையான நாளில் நம்முடைய பாதுகாவலர் தோமையாருடைய திருவிழாவின் 2ஆம் நாள் திருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகிறோம். இன்று தோமையாருடைய விழா நாள்படி அவருடைய விழா. இந்த அருமையான நாளில் இணைந்து பயணித்து மகிழ்ந்து முன்னேறும் என்ற மகிழ்ச்சியை தோமையார் பணியில் வாழ்கின்ற செல்வங்கோடும் அந்த மக்களை ஆசிரியக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கை உள்ளத்தோடு இந்த கல்வாரி வருகை நான் இருக்கிறேன். குறிப்பாக இந்த கல்வாரி வருகை நம்முடைய வாசப்படியை பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஒன்றாம் அன்பிய கருத்துக்களுக்காகவும் கத்தோலிக்க சேவா சங்கம் கிறிஸ்தவ ஆலயத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த ஆலயத்தில் குறிக்கக்கூடிய நம்முடைய கருத்துக்களையும் ஏற்படுத்தி நாம் எல்லாம் ஒரு தாயுடைய பிள்ளைகள் திருச்சிறுமை பிள்ளைகள் உறவோடு இணைந்து பயணித்து மகிழ்வதை நம்புகிறோம். அவ்வாறு இணைந்து பயணிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரத்தை மன்னிப்பை பெறுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இதற்கு வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வில் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வை, ஆண்டவரே இரக்கம் வை, கிறிஸ்துவே இரக்கம் வை, கிறிஸ்துவே இரக்கம் வை, ஆண்டவரே இரக்கம் வை, ஆண்டவரே இரக்கம் வை. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமது நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய எம் இறைவா, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இறைவன், தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய எம் இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கம் வையும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்தாரும். அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையாயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரிடம் கடவுளிடம் ஏற்று அவர் திருவருள்
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயண நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்க மோசேயை அனுப்பிய இறைவன் அவர்களை செங்கடலை கடந்து மேகத்தூண் வழியாகவும் வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு இடர்கள் வந்தாலும், அச்சம் மேலிட்ட ஆதரங்கள் வந்தாலும், குடும்பங்களிலும் பங்கு தளங்களிலும் சமூகத்திலும் இணைந்து பயணிக்கும் போது புதுவழி காட்டுவார் என்ற பற்றுறுதியுடன் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 17 முதல் 22 முடிய. மக்களை பார்வோன் அனுப்பிய போது பெலிஸ்தியர் நாட்டு நெடுஞ்சாலைதான் நேர்வழி எனினும் அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்தி செல்லவில்லை. ஏனெனில் போரை கண்டு இம்மக்கள் மனம் தளர்ந்து எகிப்திற்கே திரும்பி விடுவார்கள் என்றார் கடவுள். கடவுள் மக்களை பாறை நில சுற்று வழியாக செங்கடலுக்கு போகச் செய்தார். இஸ்ரேல் மக்கள் படை அணி போல எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி சென்றனர். மேலும் யோசேப்பின் எலும்புகள் மோசே தம்மோடு எடுத்து சென்றார். ஏனெனில் கடவுள் உங்களை சந்திக்கும் போது இங்கிருந்து என் எலும்புகளை உங்களோடு எடுத்து செல்லுங்கள் என்று யோசேப்பு இஸ்ரேல் மக்களிடம் கூறி அது பற்றி அவர்களிடம் உறுதிமொழி பெற்றிருந்தார். அவர்கள் கக்கயத்திலிருந்து பயணமாகி பாறை நிலத்தின் எல்லையோரமாயுள்ள எத்தாமில் கூடாரம் அடித்தனர். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும்.
புகழுவோம் உம்மை போற்றுவோம் உம்மை புகழுவோம் உம்மை போற்றுவோம் கடவுளே எம்மீது இறங்கி எமக்கும் ஆசி வழங்குமே கடவுளே எம்மீது இறங்கி எமக்கும் ஆசி வழங்குமே உன்னை மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர் உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர் உலகி மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர் உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர் அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர் ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர் அனைவரும் மக்களுக்கு மகிழ்ந்து பாடுவர் ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர் உம்மை புகழுவோம் உம்மை போற்றுவோம் உம்மை புகழுவோம் உம்மை போற்றுவோம் கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே கடவுளே ஆசி வழங்குமே உம்மை போற்றுவோம் உம்மை புகழுவோம் உம்மை போற்றுவோம் உம்மை புகழுவோம் கடவுளே எம்மீது இறங்கி எமக்கும் ஆசி வழங்குமே கடவுளே எம்மீது இறங்கி எமக்கும் ஆசி வழங்குமே இரண்டாம் வாசகம் என்னது? இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இவ்வுலகில் கடவுளால் படைக்கப்பட்டவை அனைத்தும் நல்லது. என்ன நேர்ந்தாலும் நம்பிக்கையாளர் அதை நல்ல விதத்தில் பயன்படுத்த கடவுள் உதவுகிறார். எந்த விசுவாசத்தோடு செயல்பட்டால் நல்லுறவுகள் நிறைந்த வளர்ச்சி பாதையில் நாம் செல்லலாம். எந்த சிந்தனையை தருகின்ற வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 4 முதல் 6 வரை உள்ளது. கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லது. நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் இழக்க வேண்டியதில்லை. ஏனெனில் கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டு அதை தூயதாக்கும். இவற்றை சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து கூறினார். நீ கிறிஸ்து இயேசுவின் நல்ல தொண்டனாய் இருப்பாய். நீ பின்பற்றி வருகிற விசுவாச கோட்பாடுகளாலும் நற்போதனைகளாலும் வளர்ச்சி பெறுவாய். ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு. Alleluia, alleluia, alleluia.
பகுதி 24 அருள் வாக்குகள் 13 தொடர்ச்சி. சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்வுகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்கள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றி தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்குனராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சார்ந்த பெண்கள் சிலர் எங்களை மறைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலர் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டார். ஆனால் அவர் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்குனர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சியுடையதற்கு முன் இத்துன்பங்கள் பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்குனர் வரை அனைவரும் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கும் யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்களிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவரோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறைந்துரை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள்.
அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையிலே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்தார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பம் விற்கும் போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? எப்பொழுதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். எதை நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் என்று உங்களை வாழ்த்தி, இந்திய நாட்டின் அப்போஸ்தலரான தோமையாருடைய பெருவிழாவின் 2ஆம் நாளில் இந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய செல்லங்கோடும் பகுதியில் வாழ்கின்ற பசுக்குரிய அன்பு இறை மக்களை உங்களை நான் வாழ்த்தி உங்களுக்கு விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு சிந்தனை, இணைந்து பயணித்து மகிழ்ந்து முன்னேறுவோம் என்ற சிந்தனையை நாம் இந்த நாளில் எடுத்திருக்கின்றோம். இணைந்து பயணித்து செல்வது என்பது இன்று எல்லாராலும் முடியாத ஒரு காரியம். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யூபிலி ஆண்டை முன்னிட்டு கொடுத்த அருமையான சிந்தனை, எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகள். எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக இருக்கக்கூடிய நமக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது. அந்த புத்தகத்தை பார்த்து நிறைய குறிப்புகளை நீங்கள் தொகுக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டதை நாம் எல்லாம் அறிவோம். மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என பல கேள்விகளை அன்பிய வாரியமாக கொடுக்கப்பட்டதை நினைவூட்டுகிறேன் ஒரு முறை. அந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கின்ற போது அந்த புத்தகத்திலே ஒரு பெரிய குழுவானது பயணமாகும். அந்த குழுவிலே ஏறக்குறைய 12 நபர்களுக்கு மேலாக இருப்பார்கள். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா திருத்தந்தை இருப்பார், இளையோர் இருப்பார்கள், குழந்தை இருப்பார்கள், பெரியோர்கள் இருப்பார்கள், ஊனமுற்றோர் இருப்பார்கள், நடக்க முடியாத மனிதர்களை தள்ளி கொண்டு போவது போல ஒரு படம் இருக்கும். இப்படியெல்லாம் அந்த புத்தகத்தினுடைய அட்டை பகுதியிலே மிக சிறப்பாக பாவித்து நம்முடைய திருச்சபை திருத்தந்தை கொடுத்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லாருமே இணைந்து பயணிக்க வேண்டும். அன்பு சகோதரரை, இன்று நம்முடைய இந்த வாழ்விலே நாம் இணைந்து பயணிப்பதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடியவை என்ன என்று ஒரு கேள்வியை முன்னிலைப்படுத்துகிறேன். சரியா? கேள்வி கேட்கலாம். நம்முடைய உறவு முறைகள் பெரியவங்க சொல்லலாம், இருக்கக்கூடிய இளையோர்கள் வயசில் சொல்லுவாங்க. எத்தனை உறவு முறைகளை உங்களுக்கு தெரியும்? உறவு முறைகள் சொல்லுவாங்க சத்தமா? சித்தப்பா முதல்ல எடுத்தோடனே சித்தப்பா பார்த்துருங்க. அப்பா அம்மா இல்லை, சித்தப்பா. சித்தப்பா, மாமா, மாமி, அத்தை, அக்கா, தங்கச்சி, அன்னை, தம்பி, பெரியப்பா, பெரியம்மா, தாத்தா, பாட்டி. ஒரு 10 நமக்கு தெரியும் இல்லையா? 10 உறவு முறை தெரியும். நிறைய பேருக்கு ஒருவேளை தாத்தாவுக்கு அப்பா யாருன்னு தெரியாது. அப்படின்னா தாத்தாவுக்கு அப்பாவுன்னு சொல்லுவாங்க. தாத்தாவுக்கு அப்பாவை கொள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, அப்போ பாட்டை, பூட்டை, பூட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சரியா? ஆனால் உறவு முறைகள் இப்படி நிறைய இருக்கின்ற போது நம்முடைய சமூகத்திலே ஒரு உறவு முறை சொல்வார்கள். ஒருவேளை நிச்சயமாக குழந்தைகளுக்கு தெரியுமா எனக்கு தெரியவில்லை. சம்பந்தி அப்படி சொல்லக்கூடிய ஒரு உறவு முறை சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா நம்ம கட்சியில் கலக்கி குடிக்கக்கூடிய சம்பந்தி அல்ல. அப்படிதானா? ஒருவேளை உங்க அப்பாட்டையோ அம்மாட்டையோ தாத்தாட்டையோ கேட்டு பாருங்க உறவு முறை. இதெல்லாம் இருக்கின்ற ஒரு குழுதான் இணைந்து பயணிக்க முடியும் என்பதற்கான அடையாளம் தான் உறவு முறை காட்டினேன். ஆனால் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய
ஒரு குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு சமூகம் பல ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இதையெல்லாம் இணைந்து பார்த்த பெருமை ஒருவேளை உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இன்று வாழ்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு தாத்தா யாரு, பாட்டி யாரு அப்படின்னு தெரியாது, சித்தப்பா யாரு, பெரியப்பா யாரு தெரியாது. ஏன்னு சொன்னால் அப்பா சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன காரணம் வந்தாலுமே நீ போய் உன் மாமன்கிட்ட பேசுகிறாரு. அப்பா சொல்லுவாரு, பிள்ளை மாமன்கிட்ட மட்டும் நீ பேசாது அப்படின்னு சொல்லுவாரு. அம்மா சொல்லுவாங்க, டேய் போய் உன்னை சித்தப்பட்ட பேசாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்து சித்தப்பா யார், பெரியப்பா யார், மாமா யார் சொன்னா தெரியாது. இதெல்லாம் தெரிந்த ஒரு உறவு முறை என்பது என்னது சொன்னால், மூத்தவராக இருந்தால் அண்ணன், சின்ன பிள்ளையா இருந்தால் தம்பி. இப்படிதான் இந்திய உலகத்தினுடைய சமூகத்தில் இன்றைய தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சமூகத்தை பார்த்து நீங்கள் இணைந்து பயணிகள் சொன்னால் எப்படி இணைந்து பயணிக்க முடியும் என்று சகோதரமே, கடந்த நாட்களிலே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வு, அண்மையிலே அது செய்தித்தாளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பணக்கார வீட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரித்திரம் சித்திரம். 300 பவுனுக்கு நகை, 70 லட்சம் ரூபாவுக்கான கார், சொகுசு கார் கொடுத்த பிள்ளை 6-7 மாதங்கள் கூட மாறவில்லை, வாழவில்லை, இழந்து போயிருக்கிறது. காரணம் என்ன? அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை எப்படி இணைந்து வாழ்வது என்பதை இந்த சமூகத்தில் நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அந்த பிள்ளை தன்னுடைய போன் எடுத்து வாட்ஸ்அப்ல, அப்பா நான் இனி வாழ முடியாத, செத்து போறேன், உங்களையும் நான் கஷ்டப்படுத்தல, அம்மாவையும் நான் கஷ்டப்படுத்தல. எதை நாம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். சொகுசு வாழ்க்கை. செய்தி என்ன? 500 பவுன் கேட்டாலும் கொடுக்கவில்லை என்பதால் கொடுமையான சித்திரை மதை என்று சொன்னார். ஒருவேளை இருக்கலாம். ஆனால் திருமணம் என்னும் வாழ்வு வருகின்ற போது இங்கே ஆலயத்திற்குள் வருகின்ற நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? இன்பத்திலும் துன்பத்திலும் நலத்திலும் நோயிலும் நாங்கள் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருப்போம், இணைந்து வாழ்வோம், இணைபிரியாமல் வாழ்வோம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஏன் ஒரு சிறிய துன்பம் என்று வந்தால் நம்மால் பயணிக்க முடியவில்லை? யோசித்து பாருங்கள். ஒரு வேலைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு துன்பம் என்றால் என்ன, வாழ்வு என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்பதை ஏன் நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை? எனவே சிறிது துயரங்கள் துன்பங்களும் வாழ்கின்ற போது இணைந்து வாழ முடியாத சூழலில் வாழ்வை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனக்கு நன்றாக தெரியும், நீங்கள் ஒருவேளை பார்த்திருக்கலாம் யூடியூப் சேனல்ல ஒரு முதியோர் இல்லத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை அதனுடைய செய்தியாளர் அருமையாக சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அருமையாக தன்னுடைய குடும்பத்தை வாழ்கின்ற ஒரு குடும்பம், ஒற்றை பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளைதான். அந்த ஒரு பிள்ளையை வைத்து மிக சிறப்பாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து அந்த பிள்ளைக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் மிக சிறப்பாக கொடுத்தது. படிக்கிறான், நிறைய கற்றுக்கொள்கிறான், வேலை வாய்ப்பை பெறுகிறான், வெளிநாட்டுக்கு செல்கிறான். அங்கே கை நிறைய சம்பாத்தியம், அருமையான திருமணத்தை ஏற்பாடு செய்து விட்டார்கள். திருமணம் ஏற்பாடு செய்த பிறகு இவன் தன்னுடைய மனைவியோடு வெளிநாட்டுக்கு செல்கிறான். வீட்டிலே அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார்கள். காலங்கள் உருண்டோடிய பிறகு அப்பா இறந்து விட்டார். மகனுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. மகன் சொன்ன வார்த்தை, என்னால் வர முடியாது, என்னால் வர முடியாது, நான் என்னுடைய அப்பாவுடைய இறுதிச்சடங்கை நான் வீடியோ காலில் பார்க்கிறேன் சொல்றான். என்ன வாழ்க்கை! காலங்கள் உருண்டு போகிறது. ஒரு நாள் வருகிறான், அம்மாவை பார்ப்பதற்காக வருகிறான். அம்மாவை பார்க்கின்ற போது அம்மா அங்கு வாழ முடியாத ஒரு சூழலிலே, தனிமையினுடைய இருளிலே, இணைந்து இல்லாத, யாருமே இல்லாத ஒரு சூழலிலே அந்த அம்மா அந்த வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறார்கள். வந்தவன் 10 நாட்கள் இருக்கிறான். இருந்த பிறகு அம்மாவை பார்த்து கேட்கிறான், சொத்தை பிரிந்து கொடு, சொத்தை என்னுடைய பேர் எழுதி வை என்று சொல்லி அந்த அம்மாவை கேட்கிறான், நீ என்னோடு வெளிநாட்டுக்கு வா. அம்மா சொன்னார்கள், இல்லை, இது நான் வாழ்ந்த ஊர், நான் வளர்ந்த இடம், இங்கே என்னுடைய கணவனுடைய நினைவுகள் என்னை சுற்றி இருக்கிறது, சுற்றி வாழ்கின்ற எல்லா மக்களும் இருக்கிறார்கள். இத்தனை காலங்களாக நீ வெளிநாட்டில் இருக்கின்ற போது யாருந்தே தெரியாதது போல் வாழ்ந்து விட்டாய், அதை விட்டு நான் வரவில்லை என்று சொன்ன உடனே தன்னுடைய அம்மாவை அவன் ஒரு முதியோர் இல்லத்திலே சேர்த்து விட்டு அவன் வெளிநாட்டுக்கு கிளம்பி சென்றான். அன்புக்குரியவர்களே, முதியோர் இல்லம் நீங்கள் சென்று பார்த்தால் அங்கே நிறைய தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை பல குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. காரணம், நான் பெற்றெடுத்த வளர்த்த பிள்ளை என்னை தூக்கி எறிந்து விட்டான், நான் உருவாக்கிய பிள்ளை என்னை தூக்கி எறிந்து விட்டான், வளர்த்து படிப்புக்கு ஆளாக்கி எல்லாத்தையும் கொடுத்து விட்டு என்னை கண்டுகொள்ளாத சூழலிலே அந்த மனிதன் அந்த முதியோருக்கு சென்று ஒரு பேட்டி கிடைக்கிறான், அம்மா
உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எதை நினைக்க விரும்புகிறீர்களோ அதை சொல்லுங்கள், நான் முடிந்தால் நிறைவேற்றி சொல்லி அந்த பத்திரிகையாளர், அந்த யூடியூபர் அந்த தாயை பார்த்து கேட்கின்ற போது அந்த தாய் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய மகனோடு ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாவது பேச வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. அந்த செய்தியை தாய் எடுக்கக்கூடிய அந்த மனிதன் திகழ்ந்து போனான். அந்த தாயத்திலே கேட்கிறான், உங்களுடைய மகனுடைய போன் நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பரை வாங்கி வாட்ஸ்அப் கால் பண்ணி அவன் சொல்றான், நான் இந்த முதியோர்கள் இருக்கிறேன், உங்க அம்மாவுடைய பக்கத்துல இருக்கிறேன், உங்க அம்மாட்ட நீங்க பேசணும்னு சொல்லும்போது அங்கிருந்து வந்த குரல், இங்க அம்மா சொல்றாங்க, பிள்ளை எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அங்கிருந்து வந்த குரல், வாய முடிட்டு சும்மா இரு, எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறா, உனக்கு என்ன குறைச்ச அப்படின்னு போன் கட் ஆகிறார். அந்த சமூகத்தை யோசித்து பாருங்கள், எப்படி வாழ வேண்டிய குடும்பங்கள் என்று சின்ன பின்னமாக மாறி இருக்கிறது. யார் காரணம்? இந்த உலகத்தில் வாழ்கின்ற பெற்றோர்களாகிய நீங்கள் ஏன் இணைந்து வாழ்வதற்கான முயற்சியை நீங்கள் சொல்லவில்லை. அன்பு குழந்தைகளை யோசித்து பாருங்கள், உங்களுடைய தாய் வாடகை கொடுக்காத அருமையாக வீடு வைத்திருக்கிறார், அதுதான் தாயினுடைய கருவறை. வாடகை கொடுக்காத ஒரு வீடு உண்டு சொன்னால் அது தாயினுடைய கருவறை. 10 மாதங்கள் உங்களை அவர் வளர்த்தெடுத்து ஆளாக்குவதற்கு எத்தனை வேதனைகளை பட்டிருப்பார். அந்த தாயினுடைய கருவறையை எவ்வளவு பாதுகாப்பாக நீங்கள் இருந்திருப்பீர்கள். ஆனால் வளர்ந்து ஆளாகிய பிறகு ஏன் தாய் உங்களுக்கு வேண்டாம்? கல்வி கடினம் கொடுக்காமல் ஒரு அறிவுரை பெற வேண்டும் சொன்னால் அது தந்தையினுடைய அறிவுரை என்று சொல்வார்கள். என்னுடைய தந்தை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவுரைக்கும் நான் பணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த அறிவுரையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் தான் இந்திய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அண்ணன் என்று சொன்னாலே பயம். ஒரு பயம் இல்லாத ஒரு மனிதன் ஒரு பயணம் செய்கின்ற போது அண்ணனுடைய கையை பிடித்தால் போதும் எனக்கு யாரையும் கண்டு பயம் இல்லை என்று சொன்னால், என்னுடைய அண்ணன் என்னோடு இருக்கிறார், அவனுடைய பாதுகாப்பான கை என்னோடு இருக்கிறது. அளவிட முடியாத ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடியவர் என்னுடைய அக்கா என்று சொல்லப்படுகிறது. அளவிட முடியாத பாசத்தை என்னுடைய அக்கா என்று சொன்னால் இன்னும் ஒரு தாயாக அவன் மாறுகிறார். இப்படிப்பட்ட சமூகத்திலே தாத்தாவும் பாட்டியும் இணைந்திருந்தால் நாள்தோறும் ஒரு தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளை கதை வடிவிலே சொல்லக்கூடிய மாபெரும் தகவல் சார்ந்தான் தாத்தாவும் பாட்டி. இங்கு இருக்கக்கூடிய எத்தனை பிள்ளைகளுக்கு தாத்தாவினுடைய கதை கிடைத்திருக்கும், பாட்டியினுடைய அரவணைப்பு இருந்திருக்கும்? நிச்சயமாக இல்லை. காரணம் என்ன? நாம் எல்லாருமே கதை கொடுத்தோம், இணைந்து வாழ முடியாத சூழல். அப்படியே கனி கொடுத்தமாக போனாலும் ஒரு தாயின் வயிற்றிலே பிறக்கக்கூடிய அண்ணன், தம்பி, தங்கை, தங்கச்சி திருமணம் என்ற ஒரு வாழ்வு வந்த போது இணைந்து வாழ என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற போது தங்களுக்கு ஒரு தனி வீடை வைத்துக் கொள்கிறார்கள். தனி வீட்டை வைத்துவிட்டு சொத்தை பிரித்துக் கொள்கிறார்கள். ஏதாவது பிரச்சனை சொன்னால் ஆள் உயர காமோதை கட்டி நீ என்னை பார்க்காதே நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லி வாழ்கின்ற சமூகத்தில் அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்கின்ற நமக்கு எப்படி நாம் இணைந்து பயணித்து மகிழ்வை கொடுக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரமே. வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இணைந்து சமூகமாக வாழவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு காலமுமே மகிழ்வோடு இருக்க முடியாது. இன்றைய நம்முடைய காலகட்டத்தில் சொத்து என்று ஒரு பாகுபாடு வருகின்ற போது அது மக்கள் உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சொத்தில் வந்தால் அவர்களை ஒருங்கிணைப்பது என்பது முடியாத ஒரு காரியம். இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனை. இப்படிப்பட்ட பிரச்சனை குடும்பத்துக்குள் வருகின்ற போது அண்ணன் என்னடா, தம்பி என்னடா என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இந்த மனிதனுடைய குடும்பம் இப்படி என்று சொல்ல முடியும்? ஒரு காலத்துல சொல்லுவாங்க, அப்பாவுடைய பேர் சொன்னால் இன்னாருக்கு மகன் அப்படி சொன்னாலே போதும் அந்த குடும்பத்தை பற்றி பெருமை தெரியும். இன்னைக்கு எல்லாம் சொல்ல முடிகிறதா? அன்னாருக்கு மக்கள் பிள்ளைகளா சண்டை பிடிச்சு கிடக்கிறாங்க, அவருக்கு பிள்ளைகளா அங்க வழிக்கு சண்டை, காமர்கிட்ட சண்டை, மாறி மாறி சண்டை. என்ன வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இணைந்து பயணிக்கிறோம் சொன்னால் கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகளோடு எந்த சமூகத்தில் நாம் இணைந்து பயணிக்கிறோமோ அங்குதான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி என்பது இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவை, நம்முடைய விவிதத்தை நீங்கள் பாருங்கள். இணைந்து பயணிக்கக்கூடிய சமூகம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தது என்று மிக அருமையான நிறைய எடுத்துக்காட்டுகளை நீங்கள் சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் தொடக்கத்துறையினுடைய பகுதிகளை பார்த்தால் அங்கே 33ஆம் அதிகாரத்துக்கு பிறகு வருகின்ற செய்திகளிலே ஒன்று யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறு. யோசேப்பு யாருக்கு தெரியும்? ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு,
யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகளில் 11வது பிள்ளைதான் யோசேப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த யோசேப்பு எப்படி வாழ்ந்தான், எப்படி தன்னுடைய சகோதரரை இணைத்துக் கொண்டான் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் யோசேப்பினுடைய அந்த இணைப்புக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கின்ற போது 10 சகோதரர்களும் இந்த 11வது பிள்ளையாக இருக்கக்கூடிய யோசேப்பை ஒழித்து விட நினைத்தார்கள் என்று சொன்னால் ஒரு காட்சி காண்கிறார். நீங்கள் எல்லாருமே என்னை நோக்கி தலைவணங்கி வணங்குவீர்கள் சொன்ன போது இந்த 10 பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இதுபோல ஒரு நிகழ்வு நடக்கும் என்று சொன்னால் நாமும் இதைதான் செய்வோம். என்ன பெரிய ஆளா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் இயேசு பிறப்பதற்கு முன்னாலே நடைபெற்ற நிகழ்வாக இருக்கிறது. தொடக்கத்திலேயே பார்க்கிறோம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது 10 சகோதரர்கள் ஒன்றிணைந்து அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். கொல்ல மடித்தவர்கள் அந்த எகிப்திலே உள்ள அடிமையாக விற்ற போது எகிப்திலே போகின்ற அவன் மகிழ்ச்சியோடு தான் வாழ்ந்தான். பல துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற அவன் தன்னுடைய நாட்டில் பெரும் பஞ்சம் வந்த போது இந்த யாக்கோபுடைய மற்ற 11 பிள்ளைகளும் உணவுக்காக அண்டி பிழைப்பதற்காக எகிப்துக்கு போகின்ற போது இவர்தான் என்னுடைய அண்ணன், இவர்தான் என்னுடைய தம்பி என்பதை யோசேப்பு அறிந்து கொண்டு அவர்களை உடனடியாக வரவேற்காமல் என்னுடைய தம்பி பெஞ்சமின் எங்கே, என்னுடைய தந்தை எப்படி இருக்கிறார் என்பதை கேள்வி கேட்டு மீண்டுமாக எல்லாரையும் ஒருங்கிணைத்து அந்த எகிப்திலே மிக சிறப்பாக வாழ வைத்தார் என்பதை மிக அருமையாக நம்முடைய திருவிழில் சொல்கிறதல்லவா. அது எப்படி என்று சொன்னால் உறவுகள் மீது கொண்ட பாசத்தை அவன் அறிந்து கொண்டான். அந்த உறவுகளை ஒன்றிணைத்தான். மகிழ்ச்சியோடு அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். அதுவரை அவருடைய தந்தை இணைத்துக் கொண்ட செய்தி சொன்னால் இந்த யோசேப்பு இறந்து விட்டான் என்பதுதான். ஆனால் பார்த்த பிறகு கட்டி தழுவி அவனுடைய மகிழ்ந்த வாழ்க்கையை பற்றிய செய்தி மிக அருமையாக நம்முடைய திருவிழத்தில் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். இன்னொரு அருமையான நிகழ்வு நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு ஆண்டவருடைய வாழ்வு. திருக்குடும்பமாக வாழ்கிற அந்த இடத்திலே அந்த குடும்பத்தினுடைய தன்மைகளை மிக சிறப்பாக அதை மரியாதை அறிந்திருந்தார்கள், சூசேப்பரும் அறிந்திருந்தார்கள், அதுபோல இயேசுவும் அறிந்திருந்தார். எனவேதான் கனவிலே காட்சி கொடுக்கப்பட்ட பிறகு அன்னை மரியாதை விலக்கிவிட வேண்டும் நினைத்த யோசேப்பு அந்த அன்னை மரியாள் யார், எப்படி கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிந்தவுடனே அந்த அன்னை மரியாளை அவர் அரவணைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். துன்பம் என்பது எல்லாருக்கும் உண்டு, யோசேப்புக்கு உண்டு, புதிய ஏற்பாடு வழியில் வருகின்ற யோசேப்புக்கு உண்டு. ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்கிற போது திருக்குடும்பத்தினுடைய மாபெரும் சக்தி எப்படி என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு இருந்தது. எனவேதான் நம்முடைய எடுத்துக்காட்டான குடும்பம் என்பது திருக்குடும்பம் என்று சொல்கிறோம். இயேசு ஆண்டவர் 12 வயதிலே காணாமல் போகின்ற போது ஏன் எப்படி செய்தாய் என்று அன்னை மரியாள் கேட்ட போது ஒரு வார்த்தை கூட இயேசு பேசவில்லை. சொன்னார், என்னுடைய தந்தையினுடைய அலுவலில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும். இருந்தாலும் தன்னுடைய பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மீண்டுமாக சென்று 30 வயது வரை அன்னை மரியாளோடும் யோசேப்போடும் இணைந்து வாழ்ந்த இயேசுவால் தன்னுடைய பணி வாழ்வுக்கு வருகின்ற போது சொன்ன வார்த்தை, தந்தையாய் இறைவனை நோக்கி எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக. யோவான் செய்கிற வருகின்ற வார்த்தை, தந்தையே நான் உன்னுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல இவர்கள் நம்மோடு இணைந்திருப்பதால் எல்லாருமே ஒன்றாக இருப்பார்களாக என்று சொல்வார். யோவான் செய்தியை முழுமையாக படித்து பார்த்தால் சொல்லப்படுகிற வார்த்தை, நீர் என்னும் ஒப்படைத்த எல்லாரையும் அழிய விடாமல் நான் காத்துக் கொண்டேன். என்னிடம் கொடுக்கப்பட்ட பணியை மிக சிறப்பாக செய்து அவர்களை மீண்டுமாக உன்னிடத்தில் நான் கொடுக்கிறேன். இனி காத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை என்று இயேசு ஆண்டவர் தந்தையாகிய இறைவனை பற்றி தன்னுடைய உயிர்ப்புக்கு முன்னால் சொல்வார். அழிவுற விடாமல் காத்துக் கொள்வது சொன்னால் என்னிடம் ஒப்படைத்தவர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து நான் உன்னிடத்தை திரும்பவும் கொடுக்கிறேன். அங்குதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியுடைய மிக சிறப்பான செய்திதான் திருத்துதர் பணியில 2ஆம் அதிகாரத்தை பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது. அன்னை மரியாள் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து வந்து தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வைத்து தூய ஆவி வழியாக சிதறு போயிருக்கக்கூடிய திருத்துதர்கள் வழியாக மாபெரும் நற்செய்தியுடைய அறிவிப்புடைய தாயாக அன்னை மரியாள் மாறினார். அப்படி மாறுகின்ற போது மக்கள், குறிப்பாக திருத்துதர்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்வோம் என்று திருத்துதர்கள் சொன்னார்கள். சொன்னால் இப்படிப்பட்ட சமூக வாழ்வை, ஒருங்கிணைந்த வாழ்வை திருத்துதர்கள் கொண்டிருந்தார் என்பதற்கான அடையாளம் திருத்துதர் பணி சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர்
தோமையாருடைய வாழ்வில் இணைந்து பயணிக்கக்கூடிய மாபெரும் ஒரு புனிதர் என்பதை ஒரு நாளுமே மறந்துவிடக் கூடாது. அவர் நம்முடைய இந்திய நாட்டுக்கு கிபி 3ஆம் நூற்றாண்டில் வருகின்ற போது யார் எந்த மக்களுக்கு தெரியாது, மொழி தெரியாது. ஆனாலும் இறைவனுடைய துணையை நம்பி, இறைவனுடைய வாழ்வை நம்பி நம்முடைய நாட்டிற்கு வந்த அவர் எத்தனை அருமையான பணிகளை செய்தார். சமூகத்தை உருவாக்குவதற்காக மக்களோடு மக்களாக இணைந்த அவர் தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்துவத்தை நம்முடைய இந்திய திருநாட்டிலே அவர் போதிப்பதற்காக அனுபவித்த துன்பங்கள் ஏராளம். ஆனால் ஒன்று தன்னுடைய வாழ்விலே அவர் ஆணித்தரமான ஒரு கொள்கை என்று சொன்னால் தைரியம். எது வந்தாலும் நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்பது அவருடைய வாழ்க்கையிலே விவிதியை தருகின்ற பாடங்களை நீங்கள் பாருங்கள். எல்லா நிகழ்வுமே தைரியத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. காரணம் என்று சொன்னால் பெதனியாவிலே இயேசுவை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் நினைத்த போது அங்கே மறுநாள் ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி சொன்னால் இயேசுவுடைய நண்பர் லாசர் சாக கிடைக்கிறார். எனவே அவருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது, வந்து பாருங்கள் சொல்லி. அப்பொழுது இயேசு அங்கு செல்கின்ற போது எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, வேண்டாம், உம்மை கல்லால் எரிந்து கொள்ள நினைத்தார்கள். ஆனால் தோமையார் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் பாருங்கள், நாமும் அவரோடு செல்வோம். நான் என்று சொல்லவில்லை, நாமும் என்று சொல்கின்ற போதே அவர் இயேசுவோடு இணைந்து பயணிக்கக்கூடிய மாபெரும் மனிதராக இருக்கின்றார். நாமும் அவரோடு செல்வோம், நாமும் அவருக்காக இறக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இயேசுவோடு இணைந்த ஒரு வார்த்தையை தோமையார் மட்டும்தான் திருத்துதருடைய குடும்பத்திலே தைரியமாக சொல்ல முடிந்தது. எனவேதான் அவர் இயேசு உயிர்த்த ஆண்டவரை காண முடியாத போது சொன்னார், அவருடைய விழாவிலுமே என்னுடைய விரல்களை விட்டு கைவிட்டால் அன்றி நம்பவே மாட்டேன்னு சொன்னார். அன்புக்குரியவரை, அந்த மாபெரும் தைரியசாலி இயேசுவை பார்க்கும்போது ஒரு வார்த்தை, என் ஆண்டவரே, என் இறைவனை சொன்னார். காரணம் என்ன? இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் இயேசு தான் என்னுடைய வாழ்வின் வழியும் ஜீவனும் உயிரும் சொன்னார். இயேசு தோமையாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்வார், நான் உங்களுக்கான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன், மீண்டுமாக வந்து உங்களை நான் அழைத்து செல்வேன் சொல்கின்ற போது இந்த தோமையார் கேட்பார், ஆண்டவரை செல்கின்ற இடம் எங்கே எனக்கு தெரியாமல் இருக்க எப்படி நாங்கள் வர முடியும்? அதற்கு சொல்வார், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே சொல்கின்ற போது தோமையார் அந்த அருமையான வார்த்தையை கேட்டு ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய மனிதராக மாறினார். யோசித்து பாருங்கள், இந்த சமூகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் இணைந்து வாழ்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மாபெரும் மகிழ்வின் சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். இது நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவியிலே இணைந்து வாழவில்லை. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே இன்று நீங்கள் நீதிமன்றங்களை சென்று பார்த்தால் மற்ற மாநிலங்களை விட, மற்ற மாவட்டங்களை விட அதிகமான டிவோர்ஸ் இங்குதான் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்ன? புரிந்து கொள்ள முடியாத சூழல். வரதட்சணைகள் ஏராளம், கேட்கின்ற பொருள் எல்லாம் கொடுக்கிறோம், ஆனால் புரிந்து இணைந்து வாழ முடியாத சூழல். என்று சொன்னால் இந்த சமூகத்தில் ஆண்களையும் பெண்களையும் இன்றைய தாய்மார்கள் பெற்றோர்கள் உருவாக்கவில்லை. எது வாழ்க்கை என்பதை சொல்லிக் கொடுக்கவில்லை. இணைந்து வாழ்வது என்பதுதான் வாழ்க்கை என்று சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. நாம் படிக்கின்ற பாடங்களில் ஒருவேளை நம்முடைய பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்கும். நாம் சின்ன பிள்ளையாக இருந்த போது ஒரு வேலைக்கு ஒரு புறாவை பிடிப்பதற்காக வலை வீசுவார். அங்கே தானியங்களை கொடுப்பார். புறா கூட்டம் பறந்து வருகின்ற போது கீழே தானியங்கள் இருக்கும் போது எல்லா புறாவும் வருகிறது. தலைவன் புறா சொல்வான், வேண்டாம், அங்கே சதி இருக்கிறது சொல்லி. ஆனால் கூட வந்த மற்ற புறாக்கள் கேட்கவில்லை. அவர்கள் வந்து அந்த இரையை திரிகின்ற போது வலைகளை மாட்டிக்கொண்டார்கள். தலைவனான மன் சொல்வான், இணைந்து சிறகுகளை அடிப்போம், மேலே நம்மால் பறக்க முடியும் சொன்னார். மீண்டுமான கதை, ஒரு சிங்கம், பல மாடுகள். ஒரு பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியவில்லை, இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியும். தனி மனிதனாக இருக்கின்ற போது சிங்கம் மாடை பிடித்து விடுகிறது, ஆனால் எல்லாம் இணைந்து நிற்கின்ற போது சிங்கம் பின்னால் ஓடுகிறது. அப்படின்னு சொன்னால் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக சிறப்பாக சொல்லித்தர வேண்டும். விமானத்தை நீங்கள் பார்த்தால் விமானம் மேலே பறப்பதற்கு 2 இறக்கைகள் உண்டு. அந்த 2 இறக்கைகளினுடைய இணைக்கக்கூடிய ஸ்க்ரூக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா? ஜீசஸ் ஸ்க்ரூ. அதுக்கு பேர் அந்த 2 சிறகுகள் இல்லை என்று சொன்னால் விமானம் மீது பறக்காத. சிறகுகளின் கீழ் தான் அதனுடைய இயந்திரங்கள், அதனுடைய பெட்ரோலிய டேம் எல்லாமே இருக்கிறது. அந்த சிறகுகளுடைய பெயரை ஜீசஸ் என்று சொன்னால் இணைப்பின் பாலம் இயேசு என்பதற்கான அடையாளம் சொல்லப்படுகிறது. அந்த இயேசுடைய பெயரால் நாம் இப்படி தோமையாருக்கு விழா கொண்டாடுகின்ற போது இயேசுவோடு இணைந்த தோமையாரை போல ஏன் நம்மால் இணைய முடியவில்லை? நம்முடைய பங்கு சமூகத்தை பார்க்கிறோம். நம்முடைய பங்கு அல்ல, எல்லா பங்கு சமூகங்களிலும் பிரச்சனை, இணைந்து பயணிக்க முடியாத சூழல். பங்கு பேரவை எலெக்ஷன் சொன்னால் பிரச்சனை, அந்திய எலெக்ஷன் சொன்னால் பிரச்சனை.
காரணம் 2 குழுக்களாக 3 குழுக்களாக பிரிந்திருந்து வளர வேண்டிய சமூகம் அழிவின் பாதைக்கு போகும் சொன்னால் மகிழ்ச்சி எங்கே? இது உங்களுடைய ஆலயம், இது உங்களுடைய இடம் என்ற உணர்வு எல்லாருடைய மத்தியில் இருக்கும் சொன்னால் ஏன் நம்மால் வளர்ந்து போகக்கூடிய ஒரு சமூகமாக இருக்காது? ஒருவேளை குடும்பங்களிலே மனைவி ஒரு வழியாக, தந்தை ஒரு வழியாக சொன்னால் பிள்ளைகளுடைய வாழ்வு அழிந்து போகும். பிள்ளை ஒரு வாழ்க்கையை பார்த்து கொண்டு போவார். அப்பாவும் அம்மாவும் இணைந்திருக்கும் சொன்னால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். இதே போலதான் பங்கு சமூகம் இணைந்து செயல்பட்டோம் சொன்னால் வாழ்வில் மகிழ்ச்சியை காண முடியும். அந்த மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையை தோமையால் தர வேண்டும் சொல்லி மன்றாடுவோம், இணைந்து பயணிப்போம். இவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆஸ்வதிக்கட்டும். ஆமென். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டுடைய திருப்பாத வைத்து நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஜெபிப்போம். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மொழிந்த இறைவா, உன் பணியை சிறப்பாக செய்ய உன் மக்களை ஒருங்கிணைத்து வழிநடத்த உம்மால் தேர்ந்து கொண்ட குறிப்பாக திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், மக்கள் தலைவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அனைத்து மக்களையும் இணைத்து மக்களோடு இணைந்தும் மக்களின் பிரச்சனைகளிலும் நம்பிக்கைகளிலும் பயணங்களிலும் துணை நின்று செயல்பட வேண்டிய அருள் வரங்களையும் உடல் நலனையும் கொடுத்தள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைமைத்துவத்தை கொடையாக தந்த இறைவா, நாட்டு மக்களை இணைத்து வழிநடத்தும் நாட்டு சட்டங்களையும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் செய்யும் வழக்குகள் இவற்றையெல்லாம் மதித்து பாதுகாத்து நாடுகளை ஆளவும் போர், வறுமை, கல்வி மறுப்பு, மருத்துவம் மறுப்பு, அதிகாரத்தின் பங்கு மறுப்பு போன்றவற்றை மாற்றி திட்டத்தோடு பணி செய்யும் நல்ல தலைவர்களை பஞ்சாயம் முதல் பாராளுமன்றம் வரை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சியின் உறைவிடமே எம் இறைவா, இன்றைய சூழ்நிலையில் மனிதர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் போட்டி, பொறாமை, சுயநலம் போன்றவற்றால் மகிழ்ச்சியை இழந்து கவலையுற்று இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இணைந்து பயணித்தால் ஒவ்வொருவர் வாழ்வும் ஒளி பெற்று அகிழ்வுறும் என்பதை உணர வேண்டிய நல்லுள்ளத்தை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவும் இரக்கமும் உடைய இறைவா, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காமல் தங்கள் வாழ்வை கரடு முரடான பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் இளையோருக்கு ஏற்ற காலத்தில் நல்ல வேலையை கொடுத்து அவர்கள் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியின் ஒளியை ஏற்றிட
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் அவர் ஆட்சிக்கிறோம். கண்களை மூடி கரங்களை குறித்து ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவரோடு இணைந்து நாம் நிறைவேறச் செய்வோம். எங்களை காத்து வருகின்ற அன்பு தந்தை இறைவா, உங்களுடைய அன்பு பிள்ளைகள் தங்களுடைய பாதுகாவலர் தோமையாருடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்று அகில உலக திருச்சபையும் சிறப்பாக இந்திய நாட்டில் வாழ்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ மக்களும் தோமையாருடைய திருவிழாவை எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே செய்கின்ற இந்த அருமையான வழிபாடை நிறைவாக ஆஸ்வதித்து அவர்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய மக்களாக மாறுவதற்கான அருளை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் சொன்ன எங்கள் அன்பு ஆண்டவரை இணைந்து பயணிக்கின்ற போது அது குடும்பமாக இருக்கலாம், பங்கு சமூகமாக இருக்கலாம், நம்முடைய அன்பியமாக இருக்கலாம், நாம் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கலாம், எல்லாருடைய வாழ்வும் இணைந்த கருத்துக்களாக ஒன்றிணைந்து சென்றால் எவ்வளவு அமைதி ஏற்படுத்தக்கூடிய இயக்கமாக மாறும் என்பதை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருப்பாடலில் 121 மிக அருமையாக சொல்லும் 6ஆம் அதிகாரம், எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக, என் சகோதரர் சார்பில் என் நண்பர் சார்பிலும் உன்னுள் சமாதானம் நிலைத்திருக்க நான் உன்னை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி திருப்பாடலாசிரியர் சொல்வார் அல்லவா. நம்முடைய சகோதரர்கள் நண்பர்கள் சார்பில் நாம் அமைதி ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, மத்திய நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் 50ஆவது சொல்லப்படுகின்ற வார்த்தை, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவரே என் சகோதரரும் சகோதரியின் தாயும் ஆவார் என்று இயேசு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைத்து பாருங்கள். நான் தந்தையை ஒன்றாய் இருப்பது போல நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாமும் இணைந்து வாழ்ந்தால் தந்தையின் திருவுளத்தை என் அழகாக நிறைவேற்ற முடியும். யோசித்து பார்ப்போம். வாழ்க்கையில் இணைந்து வாழ்வதற்கு பல நேரங்களில் நம்மால் முடியவில்லை. பல்வேறு சூழலிலே போட்டியும் பொறாமையும் பழிவாங்கக்கூடிய எண்ணமும் அகந்தையும் ஆணவம் மேலோங்கி வருகின்ற போது நான் ஏன் நீ சொல்லி கேட்க வேண்டும், நீ சொன்னால் நான் இதற்காக கேட்க வேண்டும் என்ற கேள்விகள் மேலோங்கி இருப்பதால் எத்தனை இடங்களிலே பிரச்சனைகளும் சமாதானம் இல்லாத வாழ்க்கையும் அடியும் சண்டையும் வாழ்வை இழந்து சமூகமாக குடும்பங்களை இணைந்து சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே சகோதர உறவுகளோடு இணைந்து வாழ்வோம். ஒரு தாயில் வயிற்றில் பிறக்கின்ற தந்தை, ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கக்கூடிய மகன் மகள், அண்ணன் தம்பி தங்கை, இந்த உறவுகள் ஏன் இன்று பின்தங்கி போகிறது? ஒரு மனிதர் சொன்னார், இந்த உலகத்தில் ஆண்கள் பெண்களை புரிந்து கொண்டோம் சொன்னால் அங்கே முதியோர் இல்லமே இருக்காது என்று சொன்னார். அதற்கு அந்த ஆண் சொல்வான், பெண்கள் தன்னுடைய மாமனாரையும் மாமியாரையும் தன்னுடைய சொந்தமான அப்பாவாக அம்மாவை பார்த்தால் ஓரிடம் கூட முதியோர்கள் வரவே வராதுன்னு சொன்னார். எல்லாருமே உறவுகளாக பாவித்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமண வாழ்வில் பிற குடும்பங்களில் இணைந்தாலும் இது என்னுடைய தாய், இது என்னுடைய தந்தை என்று மணமகளும் மகனும் தன்னுடைய மனைவியுடைய பெற்றோரை தன்னுடைய தாயாக தந்தையாக பார்க்கின்ற போது அங்கே சமாதானம் இணைந்து வாழ்கின்ற உறவு தானே ஏற்படும். ஏன் நம்மால் முடியவில்லை? வாழ்க்கையிலே போட்டியும் பொறாமையும், திருமணம் முடிந்த பிறகு சொல்லக்கூடாத செய்திகளை எல்லாம் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருப்பதால் பிரச்சனைகள் மேலோங்கி வருவது. என்னுடைய பிள்ளை என்ன வேலைக்காரியா, என்னுடைய மகன் என்ன வேலைக்காரியா என்று சொல்லி எத்தனை குடும்பங்கள் நாசமாய் அழிவினுடைய பாதைக்கு போய் கொண்டிருக்கிறது. இணைந்து வாழ்வதற்காக அதனை திருமணம் என்னும் மாபெரும் உடன்படிக்கையை கடவுள் ஏற்படுத்தினார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள் என்று சொல்லி எல்லாம் ஆசீர்வதித்தார். ஆனால் இன்று ஒரே உடலாய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பிரிந்து சின்ன பின்னமாக மாறி இருப்பதனுடைய காரணம் என்ன? யோசித்து பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, விண்ணகத்திலே
இணைந்து வாழ்கின்ற திருப்பது வாழ்ந்தோடைய மத்தியிலே சொல்லப்படுகிற ஒரு செய்தி, ஒரு பாவி மனம் மாறி அவன் தன்னுடைய வாழ்விலே கடவுளோடு இணைந்து விட்டால் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மிக பெரியது என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் இயேசு ஆண்டவர் 99 ஆடுகள் அங்கே நல்லதாக இருந்தாலும் ஒரு ஆடு மனம் மாறி போனாலும் அந்த ஒரு ஆடை தேடி சென்று தோள் மீது வைத்து அந்த ஆட்டை குறித்து எவ்வளவு மகிழ்ச்சி கொள்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆடு கூட அந்த 99 ஆடோடு சேர்ந்து மகிழ வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆண்டவரை விரும்புகிறார். ஏன் நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இல்லை? யோசித்து பாருங்கள். சாலமோன் ஞானத்தில் 11ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிற வார்த்தை, மனிதர் அனைவர் மீதும் இரக்கம் காட்டுகிறார் ஆண்டவர். மனிதர் அனைவர் மீதும் இரக்கம் காட்டுகிறார் ஆண்டவர் என்று சொன்னால், அவர் படைத்த எதையுமே அவர் விருப்பதில்லை. மக்கள் மனம் வருந்தும் போது அவருடைய பாவங்களை பாராமல் அவர் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, கடவுள் எப்பொழுதுமே நம்மோடு இணைந்து வாழ்வதற்காக நம்முடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து, நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய சகோதரன் சொன்னார். எனவேதான் தொடக்கத்தில் பார்க்கிறோம், படைப்பினுடைய தொடக்கம் எல்லாம் முடிந்த பிறகு இந்த படைப்பை ஆழ்வதற்கு மனிதனை படைப்பதற்காக அவர் என்னுடைய உருவில் என்று சொல்லவில்லை, நான் என்று சொல்லவில்லை, மாறாக நம்முடைய உருவில் சொன்னார். தந்தையும் மகனும் தூய ஆவியும் இணைந்த உருவிலே மனிதரை படைத்து நீங்களும் இணைந்து வாழுங்கள் என்று அழைத்தார் அல்லவா? நம்மால் ஏன் வாழ முடியவில்லை? இந்த வேளையில இணைந்து வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் களைந்து மகிழ்ச்சியோடு இணைந்து வாழ ஆசீர்வாதம் கேட்போம். இந்த நாட்களிலே குடும்பத்திலே அமைதியும் சமாதானம் கிடைக்கட்டும். தூய்மையாருடைய பெருந்துரை வழியாக நீங்கள் இணைந்து வாழ்வதற்கான ஆசிரியை பெற்றுக் கொள்ளவும், உடலில் நோயுற்று வாழக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் கிடைக்கவும், நம்முடைய பங்கை மிக சிறப்பாக வடித்து கொடுக்கக்கூடிய பங்கு தந்தைக்கு இவர்கள் உடல் சுகத்தை கொடுக்கவும், அவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பங்கருள் பணிப்பேரவை அன்பியங்கள், பக்த சபைகள், ஏனைய இயக்கங்கள், வழிபாடு எல்லாம் கொடுங்கள். எல்லாரும் இணைந்து பயணித்தால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த ஆலயம், இந்த சமூகத்தில் வாழ்கின்ற எல்லா கத்தோலிக்க ஆலயங்களும் எவ்வளவோ மகிழ்ச்சியை பெற்றிருக்கும். எனவே இணைந்து பயணிப்போம். ஒரே திருவையாக இது என்னுடைய ஊர், என்னுடைய ஆலயம், என்னுடைய மக்கள், என்னுடைய பங்கு தந்தை என்ற உணர்வு நம்முடைய மக்கள் மத்தியிலே வரும் என்று சொன்னார். இணைந்த கொள்கையோடு வாழ்க்கை முன்னேற்றத்துடைய பாதைக்கு பங்கு செல்கிற போது பங்கை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களும் பிள்ளைகளும் இணைந்து வாழ முடியும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த அருளை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். காணிக்கை பகுதி. பலியாய் மாற்றி
தந்தாலும் இன்னும் தந்தாலும் உனக்கு உகந்தது யாவும். என்னை தந்தாலே இன்னும் தந்தாலே உனக்கு உரியது யாவும். குடும்பம் முழுவதுமே இன்று நன்றி உணர்வோடு உன்னிடம் வருகின்றோம். எதை தந்தாலும் இன்னும் தந்தாலும் உனக்கு உகந்தது யாவும். எதை தந்தாலே இன்னும் தந்தாலே உனக்கு உரியது யாவுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய நம்முடைய திருப்பதியை எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு இதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்துதரான தோமாவின் நம்பிக்கையை அறிக்கை பெற்றினை உமக்கு புகழ்ச்சி பரிசெலுத்தும் நாங்கள் உம்முடைய கொடைகளை பாதுகாக்கவும் உம்மையே தாழ்மையுடன் வேண்டுவோம். எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த நாளும் எவ்விடத்திலும் நன்றி கூறுகின்றோம். என்று வாழும் ஆயராகி நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூயாவியாய் நாற்றலால் கண்ணால் காணாமலே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேர்வற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, இன்றும் என்றும் வானதூதர்களுடைய படைகளோடு நாங்களும் இணைந்து முழு இதயத்தோடு புகழ்ச்சி பண்பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் நான் படைகளின் கடவுளமானவர்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவிலிருந்து அருந்தியவன் மகிமை நிறைந்த தம் திருக்கைகளால் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் ஒருவரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமணன்று பணி செய்வதற்கு தகுதியான எங்களை ஏற்றுக்கொண்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் பங்குகளும் எங்களை தூயாவியானவர் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் போது திருவையை நினைவுறும் அகில உலக திருவையை ஒன்றிணைத்து வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறை மாவட்டத்தில் இந்த பணியை செய்யக்கூடிய எங்கள் ஆயிரம் ஆள்வர் எல்லா திருநிலையினர் பங்குகளில் மக்களை ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்றவர்கள் அனைவரும் உடைய திருவை உடைய அன்பில் நிறைவுறச் செய்தவரும் மேலும் ஆண்டவரை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் உடன்பிறப்புகளையும் இறந்தோர் நினைவிலையும் இரக்கத்தொடரை கொண்டு முது திருமுகங்களில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் குடும்பங்களிலும் பங்குகளிலும் சமூகத்திலும் நல்லிணக்கமும் ஒருவரை ஒரு ஆழமாக புரிந்து கொண்டு வாழ்வில் இயல்பையும் மனதில் நிறுத்தி இணைந்து செயல்படால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய உறுதிப்பாட்டையும் ஆதரவையும் பெற்று மகிழ அருள் புரியும். கடவுள் கணித்தாய தூய மரியா, அவருடைய கணவராகிய நீதிமானாகிய யோசேப்பு,
தூய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உருளாத தூயோர் அனைவரும், எங்கள் பாதுகாவலர் தூய தோமா, எங்கள் பாசத்துக்குரிய எங்கள் புனிதர் தேவசபாய்களும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உயர அனுப்பியும் இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற 1ஆம் அன்பியல் குடும்பங்கள், கத்தோலிக்க சேவா சங்கம், கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், இந்த அமைப்புகளையும் ஆசிர்வதியும். நாங்கள் நிறைவை நோக்கி, நிலையானவற்றை நோக்கி கிறிஸ்துவில் எங்களுடைய கண்களை பதிவைத்து பயணிக்க அவர்தான் உம் திருமுகம் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றவும் வரத்தை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று உனக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்தவாறு இறையரசி உலகில் வர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமை
வாழ்நாட்களில் அமைதியை தாரும். இரக்கத்தின் உதவியால் வாழச் செய்யும். பாவத்திலிருந்தும் கொடிய நோய் நொடிகளிலிருந்தும் விடுதலையை தாரும். இதனால் நாங்கள் யாதொரு கலக்கம் இல்லாமல் வாழச் செய்யும். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்கிறோம். கதிரேறும் கூட பிரியாமல் உன்னை நிழலாக தொடர்வே ஆண்டவரே. கதிரேறும் கூட பிரியாமல் உன்னை நிழலாக தொடர்வே ஆண்டவரே. அன்புக்குரியவர்களே, இதோ இறைவனின் சமாதி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்கி நம்மை இணைந்து வாழ வைக்கக்கூடிய இறைவன். இந்த இறைவனுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலில் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். வழி நடத்தும் தெய்வம்
செய்யும் தலைவனே தெய்வமே தெய்வமே தலைவனே தந்தையே தெய்வமே தெய்வமே தலைவனே தந்தையே இதமும் உன்னை நினைக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் சுமைகளிலே என்னை தாங்கி வலுவை ஊட்டி காத்திட்டான் தெய்வமே தெய்வமே தலைவனே தந்தையே கரங்கள் பிடித்து கண்ணாக காத்து வழி நடத்தும் தெய்வமே என்னோடு இருந்து என் வழி கலந்து எதை செய்யும் தலைவனே தெய்வமே தெய்வமே தலைவனே தந்தையே கரங்கள் பிடித்து கண்ணாக காத்து வழி நடத்தும் தெய்வமே என்னோடு இருந்து என் வழி கலந்து எதை செய்யும் தலைவனே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த 2ஆம் நாள் திருவிழா திருப்பணிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இங்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகளை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டும் அமைதியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த திருவள்ளுவாட்டை பக்தி பக்தரோடு நாம் நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்தவர் அருள் தந்தை ஜஸ்டின் அவர்கள். நம்முடைய அழைப்புகளிலே ஐந்து முன்னாள் பகுத்தந்தை வர வேண்டியிருந்தது. அவருக்கு உடல் நலம் செய்தால் தந்தை அவர்களை அவர் ஏற்பாடு செய்தார். பொருத்தமான தலைப்பு, பொருத்தமான பணி என்று தந்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் தான் சார்ந்திருக்கக்கூடிய OMT சபையிலும் பொறுப்பான பல காரியங்களை செய்கிறார்கள். அந்த சபையை சார்ந்த அருள் சகோதரர்கள் தந்தையர்கள் நம்முடைய மலை மாவட்டத்தில் பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கும் அவர்களை இணைத்தும் பணி செய்து கொண்டிருக்கிறார். வேங்கோல் பகுதியிலிருந்து வளர்ந்து புதிய பங்காக மாறிய வெள்ளையம்பலம் பங்கையும் மிகச் சிறப்பாக அதன் கிளை பங்கையும் சேர்த்து மக்களை இணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தந்தை அவருடைய அந்த பாடல் திருப்பலை நமக்கு பக்தியை ஊட்டியது. மறைவை இந்த இணைந்து இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான முன்னேற்றகரமான வாழ்க்கை போக்கு குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மாற வேண்டும் என்பதிலிருந்து ஆரம்பித்து இயேசு இப்படி பலவித கலாச்சாரத்துக்கு சொந்தமான வாழ்க்கைகளுக்கு சொந்தமான சீடர் குழுவை இணைத்து இறையாட்சிக்குரிய ஒரு லட்சிய வீர
தன்மையுடைய ஒரு பெரும் ஆற்றுடன் உருவாக மாட்டாரோ அதே போல் நாம் பரந்த வட்டத்திற்கு பாய்ந்து செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாது அங்கிலும் இந்த இணைப்பையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்திற்குரிய இணைந்த செயல்பாடையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அருமையான ஒரு உரையில் இருக்கிறார். இந்த எல்லா பணிகளுக்காகவும் அவருடைய அருமையான பணிகளுக்காகவும் நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். என்பவர்களே சரியாக 6 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பிக்க அன்போடு கேட்டிருந்தது. 6 மணிக்கு ஆரம்பிச்சாதான் அந்த புகழ் மாலை பாடுவதற்கு நம்ம நேரம் கிடையாது. ஒரு 5 நிமிடம் முன்னாடி சொன்னாலும் ஒன்றும் கிடையாது. நாளை சிறப்பிக்க வேண்டியது 2வது சிறா இயக்கம் சிறுவடி இயக்கம் மரியம் செய்வது. இன்னொன்று நாளைக்கு மிக முக்கியமான தூய சபையாருடைய அந்த வாழ்க்கை வரலாறு நாடகம் ஒன்று நடைபெற இருக்கிறது. அதனால குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளையே ஆரம்பித்து தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நம்முடைய நற்செய்தி சிந்தனை நம்பிக்கை பயணமே நலமான வாழ்வுக்கு அடிப்படை. சரியான உண்மையான நடைமுறைக்கு சாத்தியமான இறைவரோடு தொடர்புடைய அந்த நம்பிக்கை தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு மகிழ்ச்சியோடு நகர்த்தி செல்லக்கூடிய பெரிய ஒரு ஆற்றல். இந்த ஆற்றலில் பங்குற ஆண்டவர் நடக்கிறார். இதை மனதில் தியானமோடு நாளைய திருநிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கலந்து கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, தூய்மையாரை பாதுகாவலாக கொண்டு சிறப்பாக வளர்ந்து கொடுக்கக்கூடிய செல்லம்பூடம் பகிரை சங்கத்தை பாராட்டுகிறேன். தர்மியான நாளிலே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த விழா வாழ்த்துக்கள். தந்தையோடு இணைந்து 1 ஆண்டு கால பணியை நான் தொடர்ந்துகளை பகிர்வு செய்தேன். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான தருணம். தந்தை அவர்களே எனக்கு முதலில் எனக்கு தெரியாது. 8ஆம் திருத்தலத்திலே பணியாற்றிய போது அடிக்கடி தந்தை அவர்கள் வந்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதன் பிறகு தந்தையோடு பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இணைந்து பயணித்த தருணத்திலே நிறைய கற்றுக்கொண்டேன். குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களிலே மாற்றத்தை, பணி வாழ்வில் எப்படி மக்களுக்கான மறைமுறை கொடுக்க வேண்டும் என்ற பிரச்சனைகளை எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் பாசத்துக்குரிய பணியாளர் உங்களுடைய பங்கு தந்தை. இந்த நாள் நான் ஒருவேளை எதிர்பார்க்கவில்லை. நிறைய தரம் இந்த வழியாக நான் போயிருக்கிறேன். ஆனால் இந்த கோயிலில் தான் ஃபஸ்ட்டு முதலாக திருப்பதி அழகாக இருக்கிறது. சிறிய குடும்பமாக இருந்தாலும் மிக சிறப்பாக நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களை உணர்த்துகின்ற பாசத்துக்குரிய உங்கள் பங்கு தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த வார்த்தைகளை கருவி எழுப்பி மகிழ்ச்சியோடு மிக சிறப்பாக வழிபாடு என்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. நல்ல வழிமுறை கேட்டீங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஆக்டிவாக கேட்டீங்க. பாடல்கள் எல்லாம் சிறப்பு. நானும் நிறைய பாட்டெல்லாம் யூடியூப்ல போட்டிருக்கேன். ஒருவேளை தம்பி சொல்லி பார்த்தீங்களே மகிழ்ந்து இணைந்து ஒருங்கிணைந்து செயல்படுவோம். நிச்சயமாக பாதையும் வளர்ச்சி நோக்கிய பாதையில் சரி. எனவே இணைந்து பயணித்து பெரிய ஆட்சி கனவை நனவாக்குவோம். அனைவரும் இருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலையும் இந்த அருளுடையாளத்தை உண்மையாக உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதர் தோமாவின் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவரிடமும் எங்கள் கடவுளிடமும் நம்பிக்கையால் கடவுளிடமும் அவரை எங்கள் செயலாலும் எங்கள் வாழ்க்கையால் மதிக்கிடமும் அவர்கள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிற்கும் உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான் தோமாவின் மாட்சிக்குரிய வேறுபலன்களினால் உங்களுக்கு கைவிடும் ஆசை வழங்குவாராக. மிக சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு
நடத்துவாராக. இவ்வாறு உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியானவர் கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் உங்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனோடு இணைந்த வாழ்வு நல் சமூகத்தை உருவாக்கிட சென்று வாழுங்கள். வாழ்விப்பலை தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.